இந்த நியூஸ் வந்து கடந்த ஒரு 2-3 நாளாக வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு வேலை இழப்பு 12,000 ஊழியர்கள் பணி நீக்கம் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது இந்த செக்டாரில் மட்டும் கிடையாது, பல்வேறு நாளைக்கு அமேசானில் நடக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் நடக்கலாம். ஸோ அதை சார்ந்து நிறைய இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி நிறைய இதில் வந்து நிறைய நண்பர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்பில்டாகவே உங்களுடைய கம்பெனியில் கொடுப்பாங்க. குறைந்த ப்ரீமியத்தில் உங்களுடைய சேலரியில் கொடுத்தாலும் சரி, இல்லை கம்பெனியுடைய ஆஃபரில் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அதில் உறுப்பினராக இருக்கிற வரையும் தான் அந்த பாலிசி பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதை விட்டு வெளியே வரும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் சேலரி வேணால் கொடுக்கலாம், ஆனால் இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் வெளியே வரும்பொழுது மேபி ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம். அப்படின்னும் போது அது கண்டிப்பாக என்ன செய்யும், உங்களை பெரிய அளவில் பாதிக்கும். திரும்ப நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கும் பொழுது மேபி உங்களுக்கு டிசீஸ் இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸுக்கு டிசீஸ் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இம்மீடியட்டாக கவரேஜ் கிடைக்காது. அதெல்லாம் ஒரு 3 வருஷம் தள்ளி போகலாம், 2 வருஷம் தள்ளி போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு பாலிசி வச்சுருந்தா தான் உங்களால் என்ன செய்ய முடியும், சர்வைவல் பண்ண முடியும். இன்சூரன்ஸ்னால் என்ன செய்ய முடியாது, கம்பெனி கொடுக்குற இன்சூரன்ஸ் கண்டினியூட்டியில் கிடைக்காது. அதாவது கம்பெனிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமா, அது முடியாது. அப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு மருத்துவ காப்பீடில் இயங்க முடியும். ஏன்னா மருத்துவ செலவு தான் இன்றைக்கி இருக்கிறதுலே பெரிய செலவு. அதை அனுபவிக்கும் பொழுது தான் அதனுடைய வலி அப்படின்றது தெரியும். அதனால் ரொம்ப எளிதாக எடுத்து கடந்து செல்லாதீங்க. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு இன்சூரன்ஸு ஆஃபரில் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது டிடெக்டபிள்னு சொல்லுவாங்க. அது 1 லட்சமோ 2 லட்சமோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க கட்டுறதை விட உங்களுக்கு ப்ரீமியம் 40% 50 வரையும் 50% வரையும் கம்மியாக கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செப்பரேட்டாக ஒன்று போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குறைவான ப்ரீமியத்தில் கட்டிட்டு வாங்க. இதில் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு நிறைய நாள் கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் அந்த மாதிரி ஆஃபர் இருக்காது. ஸோ இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவர்களை அழைச்சி பேசுங்க. இல்லை என்னுடைய நம்பர் இதில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் எவ்வளவு ப்ரீமியம், டிடெக்டபிளில் போட்டால் எவ்வளோ ப்ரீமியம் வரும், ஸோ கார்ப்பரேட் பாலிசிக்கும் செப்பரேட்டாக ப்ரீமியமாக இருக்கக்கூடிய பாலிசிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பேசலாம். இதில் கொடுக்கப்பட்டுள்ள என்ன தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.